ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? டெய்லி ஈவினிங் எங்கள் வீட்டில் எப்படிலாம் வேலை இருக்கும், என்னென்னலாம் இருக்கும் நடக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிச்சனை விட்டு பெட்ரூமுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் கிச்சனுக்கே வருவேன். டெய்லி இப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். அதுக்கு இடையில டீ போடுறதா இருந்தால் மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வரது கண்டிப்பாக 6 மணி 6:30 ஆகிடும். இதே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் கடகடன்னு என்னோடய வேலையெல்லாம் சீக்கிரம் செய்வேன். ஏன்னா சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக ஸ்லோவாக தான் போகும். ஈவினிங் டைம்லாம் ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடுவேன் கிச்சனுக்கு போயிட்டு. அதை முடிச்சிட்டாலே கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு தாங்க வருவேன். ரூமுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் எடுத்து போட்டு வச்சுருக்கிறா பாப்பா. விளையாட்டு ஜாமெல்லாம் எடுத்து போட்டு துணியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் இழுத்து போட்டு வச்சுருக்கிறா. நிறைய பேர் கமெண்ட்ஸில் பாப்பா க்யூட்டு சமத்தாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியே ஆப்போசிட்டுங்க. வீட்டில் ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த வேலை எனக்கு அப்படியே ரெடியாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு தலைவாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து அது ஜாமானில் போட்டு அடியில் பெட்டுக்கு அடியில் போட்டுருவேன். ஏன்னா ஸ்பேஸ் அந்த அளவு கிடையாதா. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்தால் கட்டிலுக்கு அடியில் தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா வெளிலையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் துணி நிறையா இருக்கும், அதையும் துவைச்சிருவேன். டெய்லி ஈவினிங் இப்படி தான் எனக்கு போகுது. துணி இப்போ துவைக்கணும் அப்போ துவைக்கலாம் கிடையாது. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ துவைச்சிருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.